ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குன்னு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறோம். அதுவும் என்கிட்ட ஒரு 15,000 தான் பட்ஜெட் இருக்குது. அதில் கேமராவும் நல்லா இருக்கணும், டிஸ்பிளேவும் நல்லா இருக்கணும், பேட்டரி நல்லா இருக்கணும் நினச்சி வாங்க போனால் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 15,000 செக்மெண்ட்டில் சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது பாசிபிள். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு ஒரு 15,000 பட்ஜெட்டுக்கு வாங்கணும்னு நினச்சா அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கில் எப்படிமா இருக்குது? ஒரு செகண்டரி டிவைஸாக வாங்கிக்கலாம், இல்லை வீட்டில் அம்மா அப்பா பாட்டி அவங்களுக்கு வாங்கி தரலாம். ஒரு டீசெண்டான கேமரா, வீடியோ கால் பேசுகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லை சின்ன குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை பேட்டரிக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா? அவங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்தை ஹைப்பை க்ரியேட் பண்ணி லான்ச் பண்ணி விட்றானுங்க. நம்மளாம் அதை உளுந்தடிச்சு போய் வாங்கிடுறோம். வாங்கினதுக்கப்புறம் அடுத்த மாடல் லான்ச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து லைட்டாக மாறுதலை வச்சு ஒவ்வொரு சீரீஸும் அவன் லான்ச் பண்ண எக்ஸ்ட்ராவாக 2,000 ஏற்றி இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு கேஷுவலாக எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கே நீங்கள் 25,000 30,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணாதான் கேஷுவல் யூசேஜுக்கு ஒரு கரெக்டான ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ண முடியும். எனக்கு எல்லாமே ப்ரோ லெவலில் வேணும் அப்படின்னா 50,000 60,000 மேலே இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு இதை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ரெட்மி ரியல்மி பிராண்டே எடுத்துக்கோங்க. முன்னாடிலாம் 13,000 ஒரு ஸ்டார்டிங் வேரியண்ட் வச்சுருப்பான். அப்போ ரேம் 6GB இருக்கும், அப்புறம் 4GB இருக்கும், 6GB இருக்கும், 8GB இருக்கும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஐரன் வேரியண்ட்டு ஒரு 17,000 தான் இருக்கும். இப்போ அவனோட பேஸ் வேரியண்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த 20,000 வரமாட்டேங்குது. அந்த ப்ரோ சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 25 26 கிட்ட தொட்டுறேன். அதிலே ஐரன் ரேம் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 30,000 கிட்ட வச்சிடறான். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம எங்கிட்டு போகிறது? ஸோ புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சாலே பார்த்தீங்கன்னா மாத சம்பளத்தில் முழுசாக எடுத்து வைக்கணும். அப்போ தான் இன்றைக்கி தேதிக்கு ஒரு ஆவரேஜாக எல்லோரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே அப்படி வாங்கணும். அப்படி இல்லையே இஎம்ஐ போட்டு தான் ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனே வாங்குகிற நிலமையில் இருக்குது. ஸோ இன்றைக்கி தேதிக்கு ரியல்மியில் பார்த்தீங்கன்னா ரியல்மி 11 ப்ரோ 11 ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூடிய சேர, அதாவது மே 10 பார்த்தீங்கன்னா லான்ச்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் 11 ப்ரோ ப்ளஸ்ஸு தான் பார்த்தீங்கன்னா ஐரன் வேரியண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு அவங்க போஸ்டர் விட்டுருக்காங்க பாருங்கள். சைனாக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு அங்கிட்டு ஃபோனை கையில் வச்சு மாற்றி போஸ்ட் கொடுத்துருக்கேன். ஃபோனோட பேக் டிசைனை பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசியிருக்கானுங்க. முக்கியமாக அதில் லெதர் ஃபினிஷிங், அதாவது நம்ம சீட் கவர்லாம் போடும்போது லெதர் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி அதில் லெதர் கோட்டிங் மாதிரி இருக்கும் போல். அது தொட்டு பார்க்கும்போது ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து தச்சு விட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே நூலை வச்சு பின்னல் மாதிரி பின்னி விட்ருக்கானுங்க. அதையுமே பார்த்தீங்கன்னா ஓவராக பில்டப் வச்சு பேசி வச்சுருக்கானுங்க. டிசைன் நல்லா இருக்குது, ஒன்றும் குறை சொல்லலை. ஆனால் ஒரு டிசைனை வச்சே சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது முற்றிலும் தவறு. கேமரா மாடலும் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஷோமியோட 12 ப்ரோ அல்ட்ராலாம் வந்துச்சுல, அதுக்கு மாதிரியே பார்த்தீங்கன்னா பெருசாக இவனோ ஏதோ டிஎஸ்எல்ஆர் கேமரா ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணி ஒன்று கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.74 இன்ச்சில் கர்வ் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறானுங்க. இதில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7000 சீரீஸ் ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரோ ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரியல்மியோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா 7000 சீரீஸ் ப்ராசர் பார்த்தீங்கன்னா இருக்க போது. கேமராவில் 200 மெகாபிக்சல் ப்ரைமரி சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுக்குறாங்க நண்பா. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான கேமரா. இல்லை பேக் கேமராவில் அதிகபட்சம் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் செல்ஃபியில் 1080 60 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது நீங்கள் அந்த ப்ரொமோ டீசர் அதெல்லாம் வச்சு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கும், A+ கிரேடு அப்படிலாம் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இதுவும் ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் தான். இதையும் பார்த்தீங்கன்னா அவனுங்க 30,000 கிட்ட தான் ப்ரைஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அது உங்களோட ஓன் டிசிஷனாக தான் இருக்க போகுது. நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒர்த் இல்லை, அவ்வளோதான். இவங்க அந்த 30,000 எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக ஒருத்து கிடையாது. வாங்கினதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போயே நான் சொல்லிடுறேன். அதுக்கு மீறி உங்களுக்கு பர்சனலாகவே எனக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்கு, நான் எனக்கு ரியல்மி ஃபேன் அப்படின்னு நினச்சா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் நண்பா. அதை நான் தடுக்க முடியாது, உங்களோட ஓன் டிசிஷன் தான் அது, நான் எதையும் சொல்லலை. அடுத்தபடியாக 5000 mAh பேட்டரி இருக்கப்போ தான் 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுக்க போகிறானுங்களாம். LPDDR5 RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்க போது. டியூயல் ஸ்பீக்கர், டால்பி அட்மாஸ், பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா
900 nits வரைக்கும் போக HDR 10+ சப்போர்ட் இருக்குது. இப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. 11 Pro இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் தான். 11 Proவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசரோடு இருக்க போது. 11ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகாபிக்சலுக்கான கேமரா தான். அதுவும் இல்லாமல் 11க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்பிளே, 11 Pro ப்ளஸில் கர்வ் டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் டிஸ்பிளேலையும் கேமராலையும் மாற்றி கொடுத்து நமக்கு இந்த 3 வேரியண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ன்றது வரப்போகுது. ஸோ இந்த 3ல் எது உண்மையிலே அந்த கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். டிசைன் ஓகே, மற்றது எல்லாமே நல்லா இருக்கணும்ல, முக்கியமாக ப்ரைஸிங் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அடுத்த வருஷம்லாம் பாருங்கள் 35,000 ரூபாய்க்கு கொண்டு போயிடுவான். நமக்கு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி தான் ரியல்மி ரெட்மிலேயே ஃப்ளாக்ஷிப் வாங்க முடியும். சாம்சங் ஆல்ரெடி ஆப்பிள் கூட காம்படிஷன் போட்டு அவனும் 1 லட்சத்தை தாண்டிட்டான். S23 சீரீஸில் இருந்தேன். இங்கிட்டு OnePlus தான் இருக்கான். OnePlus நம்பி வாங்கினா கோடை போட்டுறியான். எதைத்தான் வாங்குறது நம்ம? இந்தியன் பிராண்டு ஏதாச்சும் ஒன்று பேர் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் வாங்கலாம். ஒன்றும் நடக்க விட மாட்டானுங்க போல். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது பண்ணுற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம், பை பை.